கர்த்தருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்குமே மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய விலையேற பெற்ற நாமத்திலே நான் இந்த 2024ஆம் ஆண்டுடைய முதல் கர்த்தருடைய நாளிலே கர்த்தரை தொழுது கொள்ளவும் உடைய வார்த்தையை கேட்கவும் நான் அன்போடு கூட உங்களை வரவேற்கிறேன். தேவரீர் உம்முடைய ஆசீர்வாதம் உடைய ஜனத்தின் மீது இருப்பதாக. இது நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற கருப்பொருள். ஆசீர்வாதம். எவ்ரிபடி want to be blessed. No one is exempted that he don't want any blessing. எனக்கு ஆசீர்வாதங்களே வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒருவரும் இல்லை. எல்லோருக்குமே ஆசீர்வாதம் வேண்டும். ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம். ஆனால் ஆசீர்வாதம் என்பதை எப்படி பார்க்கிறோம்? ஆசீர்வதிக்கப்படுவதை நாம் எப்படி எதிர்நோக்குகிறோம்? ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கான வழி என்ன? அதை நாம் சரியாக புரிந்து கொள்வதற்கு இந்த 2 மாதங்களிலும் நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி நேர்முகப்படுத்தி ஒழுங்காக தாழ்மையாக உண்மையாக கேட்போம் என்று சொன்னால் கர்த்தர் தயவுள்ளவராக நமக்கு போதிக்க காத்திருக்கிறார். Blessed is the man. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன் இருக்கிறான். இப்படியாக அவனுடைய டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்படுகிறது. ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொன்னால் எப்பொழுது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்க முடியும்? ஆசீர்வாதம் என்பது தேவன் நமக்கு கொடுப்பது, கர்த்தர் நமக்கு கொடுப்பது. May God bless you, we usually say. யாரையாவது கிரீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் May God bless you. I bless you அப்படின்னு சொன்னால் நாம் என்ன bless பண்ண முடியும்? போய் பெற்றவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க, பாஸ்டர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க, பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனுடைய உட்கருத்து என்ன? அவர்கள் மூலமாய் தேவன் ஆசீர்வதிக்கட்டும். அதுதான் உண்மை. ஏன்னா எந்த மனிதனும் ஆசீர்வாதத்தை உருவாக்க முடியாது. ஆசீர்வாதத்தின் வழியாக இருக்கலாம் ஒழிய ஆசீர்வாதத்தின் ஊற்றாக இருக்க முடியாது. ஆசீர்வாதம் என்பது கர்த்தருடையது, தேவன் கொடுப்பது. மனிதனை உண்டாக்கி அவர்களை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். தேவன் மனிதனை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆசீர்வாதத்துக்கு எதிரானவர் அல்ல அவர். எல்லோருக்கும் சாபத்தை கொடுக்க வேண்டும், எல்லோரும் சபிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், எல்லோரும் துன்பத்தையும் உபத்திரவத்தையும் கண்ணீரையும் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன் அல்ல அவர். அவர் எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறவர். ஆசீர்வாதம் அவரிடத்தில் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை யார் சுதந்தரித்துக் கொள்ளுகிறார்? அந்த ஆசீர்வாதம் எங்கு இருக்கிறது? எது ஆசீர்வாதம்? அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட பிரயோஜனம் உடையது? நாம் கொஞ்சம் கவனமாய் உற்று கவனிக்க வேண்டும். சங்கீதம் 1 மனப்பாடம் தெரியாதவர்கள் இங்கே யாருமே இல்லை. இவ்வளோ நாள் மனப்பாட வசனம் சொல்ல சொன்னால் பாதி பேர் சொல்லுவோம், சொல்ல மாட்டோம், அமைதியாக இருப்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனைன்னு சொன்ன உடனே எல்லாரும் வரிசை என்ன பண்ணிட்டோம்? 2 வசனத்தை கடன்னு சொல்லி முடிச்சிட்டோம். யார் இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவன்? He rejects something, he relates something. 2 வார்த்தை. ஒரு சிலவற்றை அவன் ஒதுக்கி விடுகிறான், ஒரு சிலவற்றை அவன் சேர்த்து கொள்ளுகிறான். ஒரு சில காரியங்கள் அவன் வாழ்க்கையில் வேண்டாம் என்று சொல்லக்கூடியவன், ஒரு சில காரியங்கள் வேண்டும் என்று சொல்லக்கூடியவன். அவன்தான் அந்த ஆசீர்வதிக்கப்பட்டவன். இப்படிப்பட்ட மனிதனே பாக்கியவான். எப்படிப்பட்ட மனிதன்? அவன் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் ஒருபொழுதும் அவன்
கேட்கிறதுக்கு விரும்பாதவன், துன்மார்க்கருடைய ஆலோசனையை தேடாதவன், துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி தன்னுடைய ஸ்டெப்பை எடுத்து வைக்காதவன், பாவிகளுடைய வழியிலே என்றைக்கும் நிற்காதவன், பரிகாசக்கார கூட்டத்தை ஒதுக்கி தள்ளக்கூடியவன். அவன் துன்மார்க்கன், பாவி, பரியாசக்காரன், அந்த உறவுகளை ரிஜெக்ட் பண்ணக்கூடியவன் அவன். பாஸ்டர், யார் துன்மார்க்கன், யார் பாவி, யார் பரியாசக்காரன்னு தெரிஞ்சால் நிச்சயமாக நாங்கள் கூட அவங்களெலாம் விட்டு விலகிறோம் இல்லை? நமக்கு அதுதானே தெரிய மாட்டுக்கு, நமக்கு அதானே பிரச்சனை. எப்பொழுதும் பழைய ஏற்பாட்டில் நம்ம வசனங்களை தேடி வாசிக்கும் பொழுது ஒரு விஷயம் நமக்கு உண்மையாய் தெரிகிறது. மக்களுக்கே குழப்பம் உண்டு, விசுவாசிகளுக்கு குழப்பம் உண்டு. யார் தான் துன்மார்க்கன், யார் பாவி, யார் பரிகாசக்காரன் எனக்கு தெரியாதே. தெரிலனோடனே அவங்க என்ன பண்ணுவாங்க? they will pray. சங்கீதம் 144:11 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. சங்கீதம் 144:11 பாருங்கள். இந்த வசனத்தில் நம்ம இப்படியா வாசிக்கிறோம். மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். தப்பாக இருக்கிற எல்லாருக்கிட்டேருந்து என்னை தப்பிக்க வச்சிருங்க. அவன் துன்மார்க்கனா அவனை விட்டு விலகி இருக்கணும். அவன் பாவியா, அவனை விட்டு நான் தூரமாக இருக்கணும். பரியாசக்காரனா அவன் கூட சேரவே கூடாது. எனக்கு உதவி செய்யுங்க. சங்கீதங்கள், நிறைய சங்கீதங்கள் இப்படி நீங்கள் வசனத்தை பார்க்க முடியும். they tend to pray. அவங்க ஜெபித்தாங்க, ஆண்டவரே எங்களை அவங்ககிட்டேருந்து தப்பு வச்சுருங்க. இப்போ நம்ம ஜெபம் பண்ணால் போதுமா அப்படின்னு கேட்டால், சாலமோன் ஞானியை போல எனக்கு ஞான இருதயம், உணர்வுள்ள ஒரு இருதயம், தெளிவாய் புரிந்து கொள்ளுகிற ஒரு இருதயத்தை கர்த்தாவே எனக்கு தாங்கன்னு ஜெபிக்கிறது மட்டுமில்லை. துன்மார்க்கன் யார்? 2 பதங்கள் வேதாகமத்தில் உண்டு. சன்மார்க்கன், இன்னொன்று துன்மார்க்கன், ஆப்போசிட். சன்மார்க்கன் என்று சொன்னால் தேவனை அறிந்து தேவனோடு உறவு வைத்து தேவனிடத்தில் நெருக்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருவனை தான் சன்மார்க்கன் என்று சொல்லுவார்கள். துன்மார்க்கன் என்று சொன்னால் அப்படியே நேர் எதிரடியான ஒரு மனிதன். கர்த்தரை அறியாமல், நல்ல கவனிங்க, கடவுளை அறியாதவன் இல்லை, கர்த்தரை அறியாதவன், கர்த்தரை தன் தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாதவன், கர்த்தருடைய வார்த்தையை பற்றி ஒன்றும் அறியாதவன், சத்தியத்திற்கு எதிரானவன், நீதிக்கும் பரிசுத்தத்துக்கும் வெகு தூரமான ஒரு மனிதன். அந்த மனிதன் துன்மார்க்கன். அவன் போகிற எந்த வழியும் என்னுடைய வாழ்க்கையில் இனி நான் நடக்க மாட்டேன். இந்த உலகத்தான் செய்யக்கூடிய எந்த வழியும் என் வழி கிடையாது என்று சொல்லக்கூடியவன். ஒரு பாக்கியவான் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஆசீர்வதிக்கப்பட்டவன் யாருன்னா, துன்மார்க்கமான வழியிலே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனுடைய வழியிலே நான் இனிமேல் நடக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடியவன். நம்முடைய வாழ்க்கையில் நாம் மீட்கப்பட்டவர்கள் என்று சொல்லி இந்த வேதாகமத்தை கரங்களிலே ஏந்தி கர்த்தருடைய உறவுக்குள்ளாய் வந்த பிற்பாடு நான் யார் வழியிலே நடக்கிறேன் என்பதையே எனக்கு சொல்லிடும். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா, சாபத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறவனா? ஆசீர்வதிக்கப்பட்டவன் அவனுடைய வழி வேற. நான் இந்த சபைக்குள்ளே இருந்து கர்த்தருடைய வேதாகம கரங்களில் இருந்து நான் துன்மார்க்கருடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்கிற ஒரு மனிதனாயிருப்பேன்னா நிச்சயமாகவே ஆசீர்வாதத்தை நானே புறம் தள்ளி கொண்டிருக்கிறேன். வேதாகமத்தில் ஒரு மனிதன் இருந்தான். அவன் பேர் அகித்தோப்பேல் என்று சொல்லுவார். தாவீதுக்கு
அகித்தோப்பேலுடைய ஆலோசனை தேவனுடைய ஆலோசனை போல் இருந்ததாம். நீங்கள் 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 23வது வசனத்தை பாருங்கள். 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 23வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல் இருந்தது. அப்படி அகித்தோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது. நல்லா கவனிங்க. ஒரு மனிதன் கொடுக்கக்கூடிய ஆலோசனை கர்த்தருக்கு செவி கொடுக்கிற வரைக்கும் அந்த மனிதனுடைய ஆலோசனை கூட நல்ல ஆலோசனை தான். ஆனால் அந்த ஆலோசனை கர்த்தர் அபத்தமாகும்படி செய்தார். கர்த்தர் எப்பொழுதும் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்வார், என் வாக்கு செவி கொடுங்கள், என் சத்தத்திற்கு செவி கொடுங்கள். என்னுடைய ஆலோசனை என்ன போனால் அது மனலத்தனையாக இருக்கிறது, என்கிட்ட கேளுங்க, என்னிடத்தில் கேளுங்க, நான் சொல்கிறத கேளுங்க, நான் சொல்கிறத கேளுங்க. ஆனால் இஸ்ரவேல் புத்திரரோ அவர் வாக்குக்கு செவி கொடாமல், அவர் சொல்லுக்கு கீழ்ப்படியாமல், அவர் வார்த்தையை கேட்காமல், அவர் ஆலோசனையை விரும்பாமல் எப்பொழுதும் அந்நிய புத்திரருடைய ஆலோசனைக்கு தங்கள் காதுகளை எப்பொழுதும் கொடுக்கக்கூடியவர்கள். ஒருவேளை மெதுவாய் ஓடுகிற சீலோவின் தண்ணீரை அசட்டை பண்ணி ரேத்சினையும் ரெமாலியாவையும் சார்ந்து கொள்ளுகிற இந்த ஜனத்தினுடைய ஆலோசனையை நான் அபத்தமாகும்படி செய்வேன்னு கர்த்தர் சொன்னார். ஏன்னா ஆலோசனை ஏன் கேட்போன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆலோசனை எனக்கு ஒரு நன்மையை கொண்டு வந்துடும், எனக்கு ஒரு லாபத்தை கொண்டு வந்துடும், நான் இதில் தழைச்சி வாழ முடியும், செழிப்பாக இருக்க முடியும், நல்ல நிலைமைக்கு போக முடியும்னு சொல்லி துன்மார்க்கருடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவர்கள் இந்த உலகத்தில் ஏராளம் ஏராளம் ஏராளம். என்னதான் நீங்கள் சபையில் கர்த்தருடைய வசனத்தை உத்தமமாக போதிங்க, இல்லை சரியாக இருங்க, எல்லாம் பண்ணுங்க, நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துடும். இந்த வழியில் போனால் நம்ம குடும்பம் பெரிய ஆபத்தில் சிக்கிடும். நம்ம குடும்பம் நிச்சயமாக நாம் எதிர்பார்க்குற மாதிரி நம்ம குடும்பம் நடத்தப்படாது, நம்ம வாழ்க்கை சரியாக இருக்காது. அப்போது என்ன செய்யலாம்? கர்த்தர் சொல்கிறத கேட்க வேணாம், ஊழியக்காரங்க சொல்கிறத கேட்க வேணாம், சத்தியம் சொல்கிறத கேட்க வேணாம். நான் விரும்புகிற ஆலோசனை யார் கொடுப்பாங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் செவி கொடுப்பேன். ஏன்னா நான் நினைக்கிறது நிறைவேறணும், நான் விரும்புகிறத சாதிச்சுக்கணும். துன்மார்க்கரின் ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு அன்றைக்கு ஏதோ மெதுவாய் ஓடுகிற சீலோவின் தண்ணீரை பார்த்தா அற்பமாக தெரியுது. இது எனக்கு லாபம் வராது, இது எனக்கு பிரயோஜனப்படாது, இது என் வாழ்க்கையை கெடுத்துரும், எனக்கு ஏற்ற மாதிரி இது இருக்காது. ரேத்சினும் ரெமாலியாவும் இன்னைக்கு பார்த்தா அப்படியே ஊற்று தண்ணீரை போல இருக்குது, வற்றாத நதியை போல தெரியுது. ஓகே, ஐ வில் லிசன் டு தெம். உண்மையாகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதும் அந்த ஆலோசனைகளை கேட்பதும் கொஞ்சம் கஷ்டம்தான். அது உங்களுக்கு லாபம் மாதிரி தெரியாது, கொஞ்ச நாளைக்கு அது உங்களுக்கு சிறப்பானது போல தெரியாது. ஆனால் ஒரு சில ஆலோசனைகள் இம்மீடியட்டாக உங்களுக்கு பேங்க்கு சொல்லுது, உங்களுக்கு நான் இத்தனை % வட்டி தான் தருவேன்னு பேங்க்கு சொல்லும். பேங்க்கில் அவ்வளோதான் ஸ்டாண்டர்ட் வட்டி. நீங்கள் எஸ்பிஐயில் கவர்மெண்ட் பேங்க்கில் போட்டிங்கன்னா அவ்வளோதான் வட்டி. ஆனால் திடீர்னு நம்ம பக்கத்தில் ஒருத்தர் சொல்லுவார், 1 லட்ச ரூபா கட்டுங்க, 2வது மாதத்துலேருந்து மாதம் உங்களுக்கு இவ்வளோ ரெட்டிப்பாக தருவோம், 1 வருஷத்தில் என்ன பண்ணுருவீங்க நீங்கள்? 1 லட்சம் என்னவா மாறிடும்? அப்பா என்ன ஆலோசனை! அந்த ஆலோசனைக்கு என் காதை தூக்கி அதில் உள்ள போட்டு என் இருதயத்தை ஒப்பு கொடுத்தனா என்ன ஆகும்? 1 லட்சமோ? அவ்வளோதான். நான் வழக்கமாக இருக்கிற விஷயங்கள் எல்லாம் எனக்கு அற்பமாய் தெரியுது. இதில் எனக்கு வாழ்க்கையில் இவ்வளோ சீக்கிரம் முன்னுக்கு வர முடியாது, இவ்வளோ சீக்கிரம் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. ஆசீர்வாதத்தை நான் பெருசாக பார்க்கணுமா? ஐ வில் லிசன் டு so many things. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் ஒருத்தன் கேட்டான்னா அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்பானான்னு கேட்டால் வேதம் தீர்மானமாய் சொல்லுகிறது, அவன் எந்த காலத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்க முடியாது.
நீங்கள் துன்மார்க்கருடைய ஆலோசனை கேளுங்க. நீங்கள் பாவிகளுடைய வழியில், பாவி என்ன செய்வான்? கர்த்தர் அவனுக்கு தெரியும், ஆனால் கர்த்தர் சொல்கிறது எதுக்கும் கீழ்ப்படிய மாட்டான். இந்த துன்மார்க்கனா சுத்தமாக கர்த்தரே தெரியாதவன். இந்த பாவி யார் தெரியுமா? கர்த்தரை தெரியும், கர்த்தருடைய வசனம் தெரியும், கர்த்தரை பற்றி பேசுவான், பைபிள் வச்சிருப்பான், ஜெபம் பண்ணுவான், ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு நாளும் செவி கொடுக்க மாட்டான், கீழ்ப்படிய மாட்டான். அவன் அதில் துணிஞ்சு 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 செஞ்சிட்டு இருப்பான். அவன் கர்த்தருக்கு விரோதமான பாவியாக இருப்பான். அவன் போகிற வழியை நான் நிச்சயமாக கையாள மாட்டேன். பரிகாசக்காரன் யார் தெரியுமா? தாய்கிட்ட பால் குடிச்சிட்டு, தாய் சோறு ஊட்டி பால் ஊட்டி பல வருஷமாக வளர்த்து, எல்லா உணர்வையும் ஊட்டி, எல்லா தன் ஜீவனையே அவனுக்காக கொடுத்து தியாகம், எல்லா தியாகத்தையும் செய்து ஒரு 20-25 வருஷம் வளர்த்து நிறுத்த பிற்பாடு இந்த தாய் எனக்கு எதிரானவங்கன்னு முடிவு கூறாம பாருங்க. உண்மையாகவே அவன் பரிகாசக்காரன். சகலவற்றையும் அனுபவித்த பிற்பாடு அவங்களுக்கு எதிராகவே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அவன் டோட்டலாக பரிகாசக்காரன். ஒருத்தன் கர்த்தரே தெரியாதவன், இன்னொருத்தன் கர்த்தரை தெரிஞ்சு மீறவன், இன்னும் கர்த்தருக்கு துரோகி. இவங்க யாருடைய பாதையும் எனக்கு வேண்டான்னு முடிவெடுக்கிறவன் தான் இந்த பாக்கியவன். இவங்க யாரையும் நான் பின்பற்ற மாட்டேன், இவங்க கூட எனக்கு ஐக்கியம் கிடையாது, அவங்கள நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். ஒரு பாவம் செய்யணும்னு சொன்னால் ஒரு பாவி என்ன தெரியுமா சொல்லுவான்? இன்னொரு பாவியை கை காட்டுவான், இவன் செஞ்சான் அதனால் நான் செய்வேன். பாக்கியவான் அவன் இல்லை. பாக்கியவான் யார் தெரியுமா? இந்த வேத வசனத்தில் வாசிக்கிறோம், பிளஸட் இஸ் த மேன் ஹூ, அவன் யார் தெரியுமா? வாக்ஸ் நாட் இன் த கவுன்சில் ஆஃப் அன்காட்லி, nor stands in the path of sinners, nor sits in the seats of the scornful, but his delight is in the law of the Lord, and his law he meditates day and night. பாருங்க, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனிதன் பாக்கியவான். இதுக்கு என்ன அர்த்தம்? டே அண்ட் நைட், 24 மணி நேரமும் பைபிள் படிக்கணுமா? 24 மணி நேரமும் செய்தி கேட்கணுமா? அப்போ தான் ஆசீர்வாதம் வருமா? இட்ஸ் நாட் லைக் தட். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இரண்டும் இருக்கிறது. ஒன்று டே, இன்னொன்று நைட். என்ன அர்த்தம் இதுக்கு? ஒவ்வொரு நாளும் இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும். ஒவ்வொரு நாளும் பகலும் இருக்கிறது, இரவும் இருக்கிறது. எனக்கு சிறந்த பார்ட் என்னுடைய லைஃப்பில் ஒரு பகுதி ஒரு நாள் இருக்கும், ஒரு சிறப்பில்லாத ஒரு பார்ட்டும் என் லைஃப்பில் இருக்கும். அநேகர் என்ன செய்வாங்க? துன்பம் வரும்போது கர்த்தருடைய வசனத்தை படிப்பாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க மறந்துடுவாங்க. ஒரு சிலர் சந்தோஷமாக இருக்கும்போது கர்த்தருடைய வசனத்தை படிப்பாங்க, துன்பம் வந்துச்சுன்னா கர்த்தருடைய வசனத்தை மறந்துடுவாங்க. 2 டைப் இருப்போம் நம்ம சர்ச்சிலே. பார்த்தீங்கன்னா சந்தோஷம் வரும்போதெல்லாம் போய் கர்த்தருடைய வசனத்துக்கிட்ட உட்காந்து படிக்கிறவங்க நிறைய பேர் உண்டு. துக்கம் வந்துருச்சு அவங்க வாழ்க்கையில், பைபிளையே மறந்துடுவாங்க. ஒரு சிலர் துக்கம் வரும்போது, பிரச்சனை வரும்போது டக்குன்னு ஓடி போய் பைபிள் கையில் எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு எதாவது பாடு, ஏதாவது உபத்திரவம், ஏதாவது துன்பம் அப்படின்னா டக்குன்னு பைபிள் கிட்ட நெருங்கி வந்துடுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் சுமூகமாக இருக்குது, எல்லாம் சிறப்பாக போயிட்டுருக்குது, பைபிளுக்கு அவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த மனிதன் யார் தெரியுமா? வேதத்துக்கிட்ட எப்படி தெரியுமா வருவான்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். நல்லா இருக்கு, நம்ம வீட்டில் உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கிறோம், திடீர்னு இருட்டிக்கிட்டு வருது, காற்றடிக்குது, மேலே துணி காய போட்டிருக்கிறீங்க, வேகமாக ஓடி போய் என்ன பண்ணுவோம்? துணியெல்லாம் கலெக்ட் பண்ணி வந்து வச்சிருவோம். இரவு கொஞ்சம் கொஞ்சமாக மங்கிக்கிட்டே வந்து இரவு வரப்போகுது, நம்ம
வேகமாக லைட் போட ஆரம்பிச்சிருவோம் எல்லா இடத்துக்கும். நமக்கு எந்த ஒரு செயலும் நாம் அந்த ஆபத்தில் சிக்காத இருக்கணும் அப்படின்னு சொன்னால் வெகு சீக்கிரமாக அதை எப்படி சரி செய்யணுமோ செஞ்சிருவோம். நம்முடைய வாழ்க்கையில் வேதாகமம் இருக்கிறதே, என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவுக்கும் நான் எங்கே தெரியுமா போய் நிற்பேன்? கர்த்தருடைய வசனத்துக்கிட்ட தான் நிற்பேன். எனக்கு வழி தெரியல, எனக்கு விவரம் தெரியல, எனக்கு ஆலோசனை வேணும், என்னுடைய வீட்டில் இப்போ திடீர்னு ஒரு இடி விழுது, நான் என்ன செய்யட்டுன்னு உலகத்தாங்கிட்ட போய் உட்கார மாட்டேன். நான் பாவிகிட்ட போய் ஆலோசனை கேட்க மாட்டேன், பரிகாசக்காரங்கிட்ட உட்கார மாட்டேன், நேரடியாக வசனத்துக்கிட்ட போயிடுவேன். வசனம் எனக்கு பகலுக்கும் வேண்டும், இரவுக்கும் வேண்டும். வசனம் என்பது என் வாழ்க்கை என்னை வழிநடத்தக்கூடிய எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம் இது. நான் ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்ட ஒரு மனிதன் ஆசீர்வாதமாக இருக்கிறேன்னா இந்த ஒரு வேதாகமம் போதும் எனக்கு. என் ஆசீர்வாத சொத்து எது? இந்த பரிசுத்த வேதாகமம். ஏன்னா என்னை இரவும் பகலும் வழிநடத்துவதற்கு தேவையான சகல சத்தியமும் இதற்குள்ளாக இருக்கிறது. எனக்கு என்ன வேண்டும்? 1 கோடி ரூபாய் வேணுமா? நான் ஆசீர்வாதமாக இருந்திருப்பேனா? ஆடிக்கார் வச்சிருந்தா ஆசீர்வாதமாக இருந்திருப்பேனா? இல்லவே இல்லை. எல்லாம் கைவிட்டு விடும். என்னை கைவிடாத என்னை வழிநடத்துவதற்கு, நான் ஆசீர்வாதமாகவே இருப்பதற்கு எனக்கு இருக்கிற மிகப்பெரிய சொத்து என் பரிசுத்த வேதாகமம். இந்த உலகத்தில் யாரும் அப்படிப்பட்ட ஆலோசனையை கொடுக்க முடியாது, யாரும் அப்படிப்பட்ட வழியை காட்ட முடியாது, யாரும் அப்படிப்பட்ட ஐக்கியத்தை கொடுக்க முடியாது. நான் திருப்தியாக இருப்பேன், நான் போஷிக்கப்பட்டவனாய் நிறைவுடையவனாய் இருப்பேன்னா வசனத்தினால தான். எஸ்டர்டே டிசைபிள்ஷிப் கிளாஸ், வெரி ஃபியூ, வழக்கமாக 30-40 பேர் பங்கெடுப்போம். நேற்று யாரும் இல்லை, மேக்சிமம் வெரி ஃபியூ. கர்த்தர் நேரடியாக நேற்றைய சூழ்நிலை என்னவோ அதற்கு ஏற்ற தகுந்த வசனத்தை நான் தேடி பிடிச்சலாம் போய் உங்களுக்கு போதிக்கலை, வரிசையாய் படித்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் படித்து கொடுக்கிறார். நான் கலங்கி தவித்து தொய்ந்து போய் என் கண்கள் பூத்து போய் அழுது கொண்டு துயரத்தோடு நான் வேதனையோடு ஒடுங்கி கிடக்கும் பொழுது கர்த்தர் என்னை பார்த்து பேசுகிறார். என்ன பேசினார்? அப்படி உட்கார்ந்துருக்கிற எல்லா ஆத்துமகிட்டையும் சொன்னார், ஏன் நீ அப்படி உட்கார்ந்துருக்கிற? ஆமாம் ஆண்டவரே, எனக்கு குழி வெட்டிட்டாங்க. ஏன்பா நீ இப்படி ரொம்ப அழுதுகினே இருக்கிற? கொஞ்சம் விட்டா எனக்கு கொன்று இருப்பாங்க, கொஞ்சம் ஒரு செகண்ட் தப்பினா எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாவு விழுந்திருக்கும், எங்கள் வாழ்க்கையே முடிஞ்சு போயிருக்கோம். அதனால தான் ரொம்ப தவிப்போடு இருக்கிறேன், கண்ணீரோடு இருக்கிறேன், கவலையோடு இருக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்லி கொடுத்தான், வெட்டின குழியில் நீ விழுந்து செத்துற மாட்ட, இன்னொருத்தன் பண்ணுற துரோகத்தில் நீ அழிஞ்சிட மாட்ட. எது தெரியுமா உன்னை அழுத்துறோம்? உன் சொந்த ஃபீலிங் உன்னை என்ன பண்ணிடும்? கொன்னுடும். நீ கண்ணு பூத்து போய் துயரத்தோட துக்கத்தோடு உட்கார்ந்துருக்காத. ஏன் தெரியுமா? மற்றவங்க செய்கிற துரோகத்தோட, மற்றவங்க பண்ணுற அக்கிரமத்தோட நீ உன்னுடைய ஃபீலிங்கில் நீ சிக்கிட்ட, நீ சோகமாகவே இருந்தன்னா உன்னை அதுலேருந்து விடுவிக்கவே முடியாது. அப்போ என்ன செய்? பிரச்சனை வருதா, ஒருத்தன் குழி வெட்டினானா, ஒருத்தன் உனக்கு துரோகம் பண்ணானா, ஒருத்தன் உன்னை அழிக்க பார்த்தானா, நீ இமீடியட்டாக கர்த்தர்கிட்ட திரும்பி என்னை உயிர்ப்பியும் கர்த்தாவின் ஜபம் பண்ணு, வசனத்தை மறக்காமல் இரு, அது உன்னை எப்பொழுதும் ஸ்டடியாக வச்சுருக்கும். நேற்று சொல்லி கொடுத்தார். அப்போ எனக்கு பிரச்சனைகள் வரும்பொழுதெல்லாம், இரவு வரும்பொழுதெல்லாம் நான் கர்த்தருடைய வசனத்தை, இரவு வரும்பொழுது ஓடி போய் ஆலோசனை கேட்குறேன். பகலை நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? யார் தெரியுமா ஆசீர்வதிக்கப்பட்டவன்? எத்தனை பிரச்சனைலையும் தெளிவான ஞானத்தோடு அமைதியாக தெளிவாக பயப்படாமல் தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை தான் வேதாகமம் சொல்கிறது. அவன் தாங்க ஆசீர்வதிக்கப்பட்டவன். எத்தனை நடந்தாலும் அசைக்கப்படாமல் இருக்கிறான் பாருங்க, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க இந்த உலகத்தில் துன்மார்க்கருடைய ஆலோசனை கேட்டு பாவியினுடைய வழியில் போய் பரிகாசக்காரங்களோட சேர்ந்து என்னென்னத்தையும் சம்பாரிச்சிக்கிறவன் பேர் ஆசீர்வதிக்கப்பட்டவனா? இல்லை.
கர்த்தருடைய வசனத்தை எந்த காலத்துக்கும் ருசி பார்த்து கொண்டிருக்கிறவன், எந்த சூழ்நிலையும் அங்கே தான் இருக்கிறவன். அவனுடைய இமேஜரிக்கு ஒன்று சொல்கிறார். என்ன இமேஜரி? 4வது வசனம் என்ன சொல்லுகிறது? 3வது வசனத்திலிருந்து, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். சரி, ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. என்ன போய் நடுவோம்? மரத்துக்கு ஒன்று செடியாக நடுவோம், இல்லை விதையாக நடுவோம். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆசீர்வாதத்தை பற்றி கர்த்தர் பேசும்போது இட் பிகின்ஸ் வித் சீட். நீங்கள் ஆசீர்வாதத்தை அப்படி குதிச்ச உடனே எடுத்துக்கிறதுக்கு பேர் இல்லை, நீங்கள் நடப்படணும். அதுவும் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு விதைக்கு சமானமாய் தான் இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கை ஆரம்பிக்குது. மரமாகி இலை உதிராத ஒரு மரத்தை போலிருந்து தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை தான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஒரு மரம் அப்படிங்கிற லாங் டேர்ம். ஒரு ஏதோ நட்ட உடனே 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்தில் கனி கொடுக்கறது இல்லை. தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு மரத்தினுடைய இமேஜரியை இங்கே இந்த சங்கீதக்காரன் பயன்படுத்துகிறார். யார் இவங்க? கர்த்தரை தங்கள் பலமாக கொண்டவர்கள், கர்த்தரை மாத்திரம் நம்பக்கூடியவர்கள், கர்த்தருடைய ஆலோசனையை மட்டும் கேட்கக்கூடியவர்கள் இவர்கள். இந்த இமேஜரியை சங்கீதம் மன்னிக்கணும் எரேமியா 17வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். இந்த இமேஜரியை மிக அழகாக எரேமியா மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். கொஞ்சம் எரேமியா 17க்கு வரலாம். 7வது வசனமும் 8வது வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் தண்ணீர்கள் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். நல்லா கவனிங்க. இந்த மனுஷன் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் வாழ்க்கையிலே மழை தாட்சியான வருஷங்கள் உண்டு, உஷ்ணமான ஒரு காலம் உண்டு, வருத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய காலம் உண்டு. ஆனால் அவன் கனிகளிலே எந்த குறைவும் இருக்காது. ஏன் தெரியுமா? அவன் எங்கு வேர்களை விட்டிருக்கிறான்? அவன் சரியான நீர் அவனுக்கு கிடைக்கிறது, சரியான போஷாக்கு அவனுக்கு கிடைக்கிறது. அவனுக்கு என்ன நேர்ந்தாலும் அவனிடத்திலிருந்து கனி மாறாது. எனக்கு இந்த இமேஜரை படித்தோடனே ஞாபகம் இதுதான். இஸ்ரவேல் மக்களை பார்த்து, உன்னை நான் உயர்குல திராட்சை செடியாக நான் நட்டேன், ஆனால் நீயோ ஆகாத காட்டு திராட்சை செடியாக மாறிப்போனது என்ன? நான் பாட்டு எழுதும்போது இப்படி தான் எழுதினேன் இல்லையா? உலர்ந்த கொடியாக கிடந்தேன், என்ன எங்கே கிடந்தேன்? என்ன ஆண்டவர் அவருடைய செடியாக என்னை மாற்றி என்னை பதியம் போட்டு வச்சார். கசப்பான தண்ணீரை நான் குடிச்சு 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 நான் எங்கு எதை எடுத்துக்க கூடாதோ அதெல்லாம் எடுத்து இன்னைக்கு என் கனி கசப்பான கனியாக மாறுறதுக்கு காரணம் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இல்லை. கர்த்தர்கிட்ட இருந்து தான் எனக்கு எல்லாமே வரும். பரத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஆசீர்வாதங்களில் மாறுதல் கிடையாது, வேற்றுமை கிடையாது, நிழல் கிடையாது. எல்லாம் பரிபூர்ணமானது, உண்மையானது, சத்தியமானது. அப்போ எனக்கு வரும்பொழுது எனக்குள்ள கசப்பையோ வைராக்கியத்தையோ கோபம் எங்கிட்ட அப்படிலாம் வச்சுருக்காது. என்னை அவரை போலவே வச்சுருக்கும். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எங்கிட்ட இருக்கிறது கொஞ்சம்னா கூட அது உண்மையாக இருக்கும், அது பரிசுத்தமாக இருக்கும், அது நீதியாக இருக்கும். ஏன்னா நான் வேறு எங்கே தெரியுமா விட்டு வச்சுருக்கிறேன்? அவர்கிட்டயே விட்டு வச்சுருக்கிறேன். நான் உங்களில் நிலைத்திருக்கிறேன், நீங்கள் என்னில் நிலைச்சிருங்க. நான் உங்ககிட்ட நிலைச்சிருக்கிறேன், நீங்கள் என்ன நினைச்சிருங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க.
அப்போ உங்ககிட்ட கனி வரணும்னா நீங்களும் நானும் நிலைச்சிருக்கணும். நீங்கள் என்னில் நிலைச்சிருக்கணும். என்னில் நிலைச்சிருக்குன்னா என்ன பண்ணணும்? நீங்கள் என் வசனத்தை கை கொள்ளணும். பைபிள் முழுக்க அப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா யார் ஆசீர்வதிக்கப்பட்டவன்? என்கிட்டேருந்து என்ன கனி வெளியே வருதோ சொல்லிடும். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா சபிக்கப்பட்டவனா? என்கிட்டது என்ன வெளிப்படுகிறதோ, நான் யாராய் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தி என்னை காண்பிக்கிறேனோ அது என்னுடைய கனி தெளிவாக தெரிஞ்சிடும். இவ்வளவு நாள் நான் குடிச்சது நல்ல தனியா சாக்கடையா, என் வேற நான் எங்கே விட்டு வச்சிருந்தேன்னு தெரிஞ்சிடும். நான் எனக்கு துன்பம் வரும்போதோ எனக்கு பிரச்சனை வரும்போதோ நான் எப்படிப்பட்ட ரியாக்ஷனை காட்டுறேன், நான் யாராக செயல்படுகிறேன்னு தான் என் கனி. யார் ஆசீர்வதிக்கப்பட்டவன்? கனியை வச்சு தான் இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இவன் சபிக்கப்பட்டவன். ஏன்னா கொஞ்சம் முன்னாடி எரேமியா 17 5வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இன்னொருத்த அப்போ மனுஷன் மேல நம்பிக்கை வச்சு மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு நான் விலகி இருக்கிறேன், கர்த்தரை விட்டு எதிராக நடக்கிறேன்னா நான் ஒரு சபிக்கப்பட்டவன். ஏன்னா அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தில் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஊரணத்திலும் தங்குவான். அவனுக்கு அந்த செடி கரளை செடி, அது ஒரு காலமும் வளராது. கரளை செடியில் என்ன பழம் வாங்கிட்டு பறிச்சுட்டு வந்துடுவோம், அது எல்லா காலத்துலேயும் அப்படியே தான் இருக்கும். அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. கரளை செடி கீழே எத்தனை பேர் கீழே போய் உட்கார முடியும்? நிழல் கொடுக்குமா? கனி கொடுக்குமா? எதுவும் பிரயோஜனப்படாது. மாம்சத்தை நம்பிக்கை வச்சு, உலகத்து மேலே நம்பிக்கை வச்சு, மனுஷன் மேலே நம்பிக்கை வச்சு, என் நம்பிக்கை நான் யார் மேலே வச்சு என் ஆசீர்வாதத்தை பார்க்குறேன்? கர்த்தர் மேலே என்னுடைய நம்பிக்கையை நான் வச்சிருக்கிறேன். கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கேன்னா என்ன அர்த்தம்? அவர் சொல்கிறது தான் கேட்பேன், அவர் சொல்கிறது தான் செய்வேன். அப்போ என் நான் கர்த்தரை நான் நம்பலைன்னு எப்போ காமிப்பேன்? அவர் சொல்கிறத கேட்கலனாவே நான் வேற எதையோ கேட்குறேன்னு அர்த்தம். அவர் சொல்கிறபடி நான் நடக்கலைன்னா நான் வேற எங்கேயோ செவி கொடுத்துட்டு இருக்கிறேன், சர்ச்சுக்குள்ளே தான் இருப்பேன். 2 விஷயம் நடக்குங்க. இந்த உலகத்தில் நம்ம யாரால் வழிநடத்தப்படுறோன்றதுக்கு 3 வழிநடத்துதல்கள் இருக்குது. 3 வழிநடத்துதல்கள் மறந்துடாதீங்க. 1, நம்ம சுய புத்தி கேட்டு நடந்துடும். அதனால தான் நீதிமொழிகள் 3:5 சொல்லுது, நீ உன் சுய புத்தியின் மேல் சாராமல். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. நீதிமொழிகள் 3:5. யாராவது சத்தமாக வாசிங்க பார்ப்போம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் பாருங்க. குறிப்பா நீ உன் சுய புத்தியை சார்ந்தனா, உன் புத்தி சொல்றத கேட்ட, உன் மனசு சொல்றத கேட்ட. எபேசியர் 2 நம்ம வாசிக்கிறோம், நான் ஒரு காலத்தில் என் மனசும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்து கோபாக்கினின் பிள்ளையாயிருந்தேன். ஒரு காலத்தில் என் மனசு சொல்றதை கேட்பேன், என் மாம்சம் சொல்றதை கேட்பேன். இங்கே தான் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பேன், இங்கே தான் கேட்டுக்கிட்டு இருப்பேன், தலையை ஆட்டிக்கிட்டு இருப்பேன். ஆனால் என் மனசு சொல்றதை கேட்டுட்டு இருப்பேன். நான் அதுக்கு ஆலோசனைக்கு செவி கொடுப்பேன், மாம்சத்தை புயபலமாக்கிக்குவேன், மனுஷன் சொல்றதை கேட்பேன். எனக்கு ஒருத்தவங்க சொன்னா அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிருவேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒருபோதும் செவி கொடுக்க மாட்டேன். நீ கரளையால் போகிற செடி, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனே கிடையாது. உன்னால உனக்கும் ஆசீர்வாதம் இல்லை, உன்னால இன்னொருத்தருக்கும் ஆசீர்வாதம் இல்லை. நீ ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை எண்ணி கூட பார்க்க முடியாது. சிம்பிள். என் சுய புத்தி எனக்கு என்ன ஆளுது. நான் சொல்கிறத நான் விரும்புகிறதான் கேட்பேன், நான் போகிறது தான் வழி, நான் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு போய்கிட்டு இருப்பேன். யூ ஆர் நாட் எ பிளஸ்ஸட் மேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு பேசுறதுக்கு இடமே இல்லை. 2வது இன்னொன்று இருக்குது. நான் போகிற வழியில் மனுஷர்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து
இன்னொரு கர்த்தரை அறியாத, கர்த்தருக்கு கீழ்ப்படியாத, கர்த்தருக்கு எதிராக இருக்கிற யாரோ ஒருவருடைய ஆலோசனைக்கு இடம் கொடுக்க ஆரம்பித்து விடுவேன். சுய புத்தி இல்லை, சொல் புத்தி இல்லைன்னு சொல்லி கொடுப்பாங்க. உங்களுக்கு சுய புத்தி அதுவும் தப்பாக இருக்கும், சொல் புத்தியும் தப்பாக இருக்கும். ஒரே ஒரு வழி மட்டும்தான் சரி, அது கர்த்தர் சொல்லணும். பாஸ்டர் சொல்கிறதெல்லாம் விட்டுருங்க, பாஸ்டரை மையப்படுத்தாதீங்க. பாஸ்டே சத்தியத்தின்படி சொன்னாதான் சரி. அவர் சுயநலத்துக்கு, அவர் சுய லாபத்துக்கு பேசினா சரி கிடையாது. சத்தியமா பாஸ்டர் பேசினாலும் நீங்கள் பேசினாலும் ஒன்றா இருக்கட்டும், அதான் வழி, மாற்று கருத்தே கிடையாது. நான் சுய லாபத்துக்கு பேசினா அது பாவம். இதுதான் வழி. இதில் நடவுன்னு சொல்கிற சத்தம் கர்த்தருடைய சத்தமாக இருக்கணும். ஒன்று சுய புத்தியில் கெட்டு போகிறவங்க, சொல் புத்தியில் கெட்டு போகிறவங்க கர்த்தருடைய வழியில் மட்டும் தங்கள் வேரூன்றி நடப்பட்டு அதில் ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் வரும்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வசனத்தில் தியானமாக இருப்பதற்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறவங்க மட்டும்தான் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். மோசே தான் ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்கிறார். முடிச்சுட்டு தன் பொறுப்பை தனக்கு அடுத்து தன்னிடத்தில் சீடனாக இருந்த, தனக்கு வேலைக்காரனாக இருந்த யோசுவாவிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். அவனுக்கு சொல்லிக் கொடுத்த வார்த்தை தான். யோசுவா 1:8 இதை வாசிக்கிறோம். யோசுவா புத்தகம் 1:8. இந்த நியாயப்பிரமாணம் புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி எல்லாம் இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். யோசுவாவுக்கு கொடுத்த ஆலோசனை என்ன ஆலோசனை தெரியுமா? இரவும் பகலும் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தியானம் பண்ணு. என்ன இரவும் பகலும்? நீ எதிர்கொள்ள போகிற எல்லா பிரச்சனையிலையும் நீ அமெரிக்கையாக இருக்கும்போது நீ தயவு செய்து வசனத்தை வாசி. நீ நல்லா இருக்கும்போதும் வாசி, பிரச்சனை வரும்போதும் வாசி. அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், நீ புத்திமானாகி நடந்து கொள்ளுவாய். யோசுவா யாருடைய சத்தத்துக்கும் செவி கொடுக்காதே. யாரும் உனக்கு லீடர் இல்லை. உனக்கு நான் இப்போ மோசே நான் செத்து போக போகிறேன், இப்போ என்ன உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன்? ஒன்னே ஒரு சொத்து இந்தா. உன் சிந்தையை ஆட்கொள்ள வேண்டிய இந்த வசனம் மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. இந்த வசனத்தின்படி நட, இந்த வசனத்தை சிந்தித்துக்கொள், இந்த வசனத்துக்கு கீழ்ப்படி. உன் வாழ்க்கையில் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்ப. கானானை சுதந்திரித்துக் கொள்ளுவே, கானானை பங்கிட்டு கொடுப்பேன். கொடுக்கப்பட்ட ஆலோசனை. அவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து பங்கிட்டு கொடுப்பதற்கு அவனுக்கு ஆலோசனை முழுவதும் கர்த்தரிடத்திலிருந்து கிடைத்தது. இதெல்லாம் நமக்கு எதுக்கு எழுதி வச்சிருக்கிறாங்க? சும்மா கதை படிச்சுட்டு போகிறதுக்கா? படிச்சுட்டு கை தட்டு போகிறதுக்கா? எங்களுக்கு யோசுவா கதை நல்லா தெரியும் பாஸ்டர்னு சொல்கிறதுக்கா? நீங்களும் இரவு வரும்பொழுதும் பகல் வரும்பொழுதும் உங்கள் வேர்களை நீங்கள் எங்கு விட்டு கொண்டிருக்கிறீர்கள்? எதுக்கு வாசிக்கிறீங்க? ஆறுதல் வேணும், சும்மா வாக்குத்தத்தம் வேணும், நல்ல நல்ல வசனமாக பொறுக்கி எடுத்து அப்படியே எழுதி வச்சுக்கணும் இல்லை. என்னை காட்டக்கூடிய கண்ணாடி இது, என் தவறை சுட்டி காட்டக்கூடிய கண்ணாடி இது, என் பாவத்தை என்னிடத்தில் வெளிப்படுத்தக்கூடிய கண்ணாடி இது, என்னை சரிப்படுத்தக்கூடிய கண்ணாடி இது. நான் இதை எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன்? தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையாகவே இந்த வேத வசனம் பேசும்பொழுது இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு நான் சத்தியத்தை எழுதி கொடுத்தேன். அதனுடைய மகத்துவங்களை அவங்க என்ன பண்ணல, ஒரு பொழுதும் அதை பெருசாகவே எடுத்துக்கல. ஏன் தெரியுமா? அமெரிக்கையாக இருக்கும் பொழுது, அமைதியாக இருக்கும்போது இஸ்ரவேல் எப்படி தெரியுமா இருந்துச்சான்? எசேக்கியேல் 19வது அதிகாரம் வாங்க. எசேக்கியேல் புஸ்தகம் 19வது அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்க. நீ அமெரிக்கையோடு இருக்கையில் உன் தாய் தண்ணீர் ஓரமாய் நடப்பட்டதும் மிகுதியான நீர்ப்பாய்ச்சலால் கனி தருகிறதும். பாருங்க,
எவ்வளவு அற்புதமாக இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். நீ ஒழுங்காக கீழ்ப்படிஞ்சு கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது தண்ணீர்கள் அண்டையில் நாட்டப்பட்டது. மிகுதியான நீர்ப்பாய்ச்சலாயிருந்து கனி கொடுக்கிற ஒரு திராட்சை செடியை போல இருந்துச்சு. ஆனால் இப்போ அது பிடுங்கி வெட்டாந்தரையில் போடப்பட்டிருக்கிறது. பாருங்க, குறிப்பாக சொல்ல போனால் அது உக்கிரமாய் பிடுங்கப்பட்டு தரையிலே தள்ளுண்டது. கீழ்காற்றினால் அதன் கனி காய்ந்து போயிற்று. அதன் பலத்த கொப்புகள் முறித்து பட்டு போயின. அக்கினி அவைகளை பட்சித்தது. இப்பொழுது அது வறண்டதும் தண்ணீர் இல்லாததுமான வனாந்தர பூமியிலே நடப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலுக்கு வந்த சாபம் அது. தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் நம்ம என்னவாய் மாற்ற விரும்புகிறார் தெரியுமா? நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பார்க்கணும், இன்றைக்கே இல்லை. நீங்கள் கனி கொடுக்குறவங்களா மாறணும். நீங்கள் எங்கே நடப்பட்டிருக்கிறீங்க, எங்கே வேறு ஊன்றி இருக்கிறீங்க, எங்கேருந்து சாராம்சம் எடுத்துக்கிறீங்கன்றது உங்கள் காலத்தின் கனிகளிலே தெரியும். அப்போ அந்த கனிகளில் தெரிவதற்கு பொறுத்திருந்து நீங்கள் சரியான இடத்துலேருந்து எடுத்துக்கணும். சரியான இடத்துல எடுக்கலைன்னா துன்மார்க்கருடைய ஆலோசனைக்கு போயிடுவீங்க, பாவிகளுடைய வழிக்கு போயிடுவீங்க, பரிகாசக்காரன் உட்காரத்துக்கு போயிடுவீங்க. ரிஜெக்ட் தட், ரிசீவ் சம்திங். சரியான வசனத்தை நான் கேட்பேன், சரியான ஆலோசனை நான் கேட்பேன், சரியான இடத்துலேருந்து எடுத்துப்பேன். அப்போ நான் எப்படி தெரியுமா இருப்பேன்? நான் ஒருத்தரால் மட்டும்தான் வழிநடத்தப்படுவேன். நான் கர்த்தரத்தில் உட்கார்ந்து கேட்கும்போது கர்த்தர் என் உள்ளத்தில் புரிய வைப்பதற்கு எனக்கு இன்னொரு அற்புதமான ஒரு வசனத்தை கோடிட்டு காமிச்சார். ஏசாயா 58:11. ஏசாயா 58:11. ஒவ்வொரு பதமாக இதை கவனித்து பாருங்கள். கர்த்தர் உன்னை நித்தமும் உன்னை நடத்தி. என்ன வார்த்தை இது? உங்கள் வாழ்க்கையில் உங்களை நடத்த வேண்டியது சுய புத்தி கிடையாது, இன்னொருத்தரும் புத்தி கிடையாது. யார் நம்மளை நடத்தணும்? கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்த வேண்டும். அவர் தான். நித்தம்னா என்ன? ஒவ்வொரு கணமும் அவர் தான் நடத்தணும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும். சிம்பிள். நீ கர்த்தரால் நடத்தப்பட்டால் மட்டும்தான் நீ வற்றாத நீரூற்று போல, தேவனுடைய நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல நீ இருப்ப. தேவனுடைய தோட்டம் போல இருந்துச்சான் ஒரு தேசம். தேவனுடைய தோட்டம் எப்படி இருந்திருக்கும்? அப்போ எவ்வளோ செழிப்பாக இருந்திருக்கும்ல, எவ்வளோ ப்ராஸ்பரிட்டியாக அது மாறி இருந்திருக்கும். கனி. தேவனுடைய நீர் எனக்குள்ளே பாய்ச்சப்பட்டிருக்கிறது, நான் அவருக்குள்ளே நடப்பட்டிருக்கிறேன். நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருக்கணும். நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் என்னில நிலைச்சிருங்க. நான் இப்போது இஸ்ரவேலனு அந்த மரத்தை என்ன பண்ணிட்டேன்? வெட்டி தூக்கி போட்டு உங்கள் காட்டொலிவு மரமாக உங்களை தூக்கி அங்கே நட்டு வச்சுருக்கிறேன். இப்போ எனக்குள்ளேருந்து வரக்கூடிய அந்த தண்ணீரை எடுத்து, அந்த வார்த்தைகளை எடுத்து நீங்கள் பலம் பெற்றுக்கொண்டு வர 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 ஒரு நாள் கனி கொடுக்குற ஒரு நேரம் வரும். அப்போ உங்ககிட்ட இருந்து வெளிப்படக்கூடிய கனி எப்படி தெரியுமா இருக்கும்? இவன் தாங்க கர்த்தரிடத்திலிருந்து வந்த ஆசீர்வாதத்தினுடைய வெளிப்பாடு. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன் இவன். உலகத்தில் வாங்கி வச்சு ஆசீர்வாதம் காட்டாதீங்க. வீடு கட்டிட்டு, வேலை வாங்கிட்டு, கல்யாணம் பண்ணிட்டு, புள்ள பெற்றுட்டு நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஐயோ, கொண்டு போய் குப்பையில் போடுங்க. ஏன்னா எதுவுமே ஒரு நொடி பொழுதில் தூக்கி வீசப்படும். ஆனால் கர்த்தரிடத்தில் தன் வேர்களை விடுகிறவன். ஏன்னா துன்மார்க்கனுடைய எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஒரு இமேஜரி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆசீர்வதிக்கப்படாத மனிதனுடைய இமேஜரி என்ன? துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கிற பதரை போல் இருக்கிறார்கள். அவங்க நியாய தீர்ப்பில் இருக்க முடியாது, நீதிமான்களுடைய சபையில் நிற்க முடியாது. ஏன்னா பதர் ஆரம்பத்திலேருந்து அங்கேயே தான் இருக்கும். தண்ணியை வாங்கியிருக்கும், எல்லா உணவும் அது கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் உணவு உள்ளே போகிறதுக்கு பதருக்குள்ளே இடமே கொடுத்துருக்காது, உள்ள கண்டென்ட்டே இருக்காது. அது பதர் அதை பறக்கடிச்சிட்டு போயிடும்.
பார்ப்பதற்கு நெல்மணியை போலவே தோற்றமளிக்கும். எல்லாம் அதுக்கிட்ட இருக்கிறது போல இருக்கும். நியாயத்தீர்ப்பில் எடை போட்டு பார்க்குறப்ப அதுக்கு எடை இருக்காது, காற்று தூக்கிட்டு போயிடும். அப்போ நான் எங்கிருந்து எதை வாங்கினேன், எதை பெற்றுக்கொண்டேன், எனக்கு ஒரு தேர்வு வைக்கும்போது தெரியும் நான் என்ன கனி கொடுக்குறேங்கிறது தெரியும். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா சபிக்கப்பட்டவனா, சாபத்தை சம்பாதிச்சவனா ஆசீர்வாதத்தை சம்பாதிச்சவனான்னு எடை போடும் நாளிலே தெரியும். எனக்கு எடை போடுற ஒரு நாள் வருகிறது. அந்த நாளில் நிச்சயமாய் நான் ஆசீர்வாதம் அடைந்த ஒரு மனிதனா சபிக்கப்பட்ட ஒரு மனிதனா. தேவனுடைய பிள்ளையே, அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன்னை கொண்டு வந்து செழிப்பான மேட்டில் நட்டேன், உன்னை வற்றாத நதி பக்கத்திலே நட்டு வச்சேன். நீ நீ எங்கே விட்டுங்கிறதுல தப்பு இருக்குது. இந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்துக்குள்ளே இங்கே இருந்து உன் காலை வேற எங்கேயோ விட்டு, உன் காதை வேற எங்கேயோ தூக்கி வச்சு, உன் இருதயத்தை வேற எங்கேயோ வச்சுக்கிட்டு அது எல்லாத்துக்கும் செவி கொடுக்குற, சுய புத்தி மேலே சாடுற, மற்றவங்க சொல்கிறத கேட்குற. நீ நினைக்கிறியா நீ ஆசீர்வாதமாக இருக்கிறனே? அது ஆசீர்வாதமே இல்லை. ஆசீர்வதிக்கப்பட்டவன் யார் தெரியுமா? அவனை தெளிவாக பார்க்க முடியும். அவன் கர்த்தரை மட்டுமே நம்புகிறவன், கர்த்தருக்கு மட்டுமே கீழ்ப்படுகிறவன், கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து தன் காலத்தில் சரியான கனியை கொடுக்கிறவன். இரவு வந்தாலும் பகல் வந்தாலும் வேதத்தை தியானித்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன், வேதத்திலிருந்து ஆலோசனை கேட்டு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷன். தேவனுடைய பிள்ளையே, நீ யாராக இருக்க போகிறாய்? அவர் ஆசீர்வதிக்க பிரியமாயிருக்கிறார். என் தேவனுடைய பிள்ளையே, நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். தன் மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து அதற்கேற்ற பலனை கொடுக்கிற நிலமோ, என்ன வார்த்தை ஃபுல் பண்ண முடியுமா? ஆசீர்வாதம் பெறும். ஆசீர்வாதம் யார்? தன்கிட்ட கொடுக்குற தண்ணீரை வாங்கி அதுக்கேற்ற பலனை கொடுக்குற நிலம் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலம். முட்புண்டுகளையும் கேவலமானதையும் முளைப்பிக்கிற நிலமோ சபிக்கப்படுகிறதற்கும் சுட்டடிக்கப்படுவதற்கும் ஏற்றமான ஒரு நிலம். எபிரேயர் 6 வாசிப்போம். வாட்ஸ் வி ஆர்? நம்ம யார்? நம்ம என்னவா இருக்க போகிறோம்? தேவரீர், உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மீது இருப்பதாக. ப்ரேயர் பண்ணலாம் நம்ம, கர்த்தாவே இவர்களை ஆசீர்வதியும்னு சொல்லி. ஆனால் சுதந்திரிக்கிறதுக்கான வழியும் சொல்லி கொடுத்துருக்கிறார். நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடி கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடு. மகா பரிசுத்த முள்ளைகள் நல்ல பிதாவே, நீர் ஆசீர்வதித்திருக்கிற இந்த அற்புதமான நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எவ்வளவு தெளிவாக எங்களுக்கு போதிக்கிறீர். ஆனால் இருதய கடினம், வசனம் உள்ளே போகாதபடிக்கு நாங்கள் எவ்வளவு கடினமாக இருக்கிறோம். கற்பாறையை போல இருக்கிறோம், முள்ளுள்ள இடங்களில் இருக்கிறவங்களைப் போல இருக்கிறோம். பாதை அருகே இருக்கக்கூடிய வழி போல எங்களுடைய நிலம் இருக்கிறது. நல்ல நிலம் வசனத்துக்கு இடம் கொடுக்கிறது, கீழ்ப்படுகிறது, 30, 60, 100 பலன் கொடுக்கிறது. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதற்கு அடையாளமே நாங்கள் செவி கொடுத்திருக்கிறோம், கனி கொடுத்திருக்கிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தைகள் எங்களை உருவாக்கட்டும், எங்களை உடைக்கட்டும், உமக்கு மகிமையாய் நிலைநிறுத்தட்டும். தாழ்த்துகிறோம், வழி நடத்துங்க. மீட்பர் பாதமணிந்து நன்றியோடு செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.